ஒரு தந்தை எப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால் நபிகளாரைத்தான் பார்க்க வேண்டும். தன்னுடைய அதிகாரத்தை தன்னுடைய குடும்ப வளத்திற்காக ஒருவர் பயன்படுத்தியது கிடையாது. ஆட்சித் தலைவராக இருக்கிறார், ஏராளமான பொறுப்புகள் வருகின்றன. அந்த மகள் பாத்திமா ரொம்ப சிரமப்படுறாங்க. அன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய வசதிகள்லாம் இல்லையா, மிக்சி, கிரைண்டர், அது மோட்டர் எதுவுமே கிடையாது. அது ஒரு பாலைவனத்திலே நீண்ட தூரம் சென்றுதான் தண்ணீரை கொண்டு வர வேண்டும். கிணற்றிலிருந்து தண்ணீரை இறைத்து இறைத்து கைகளெல்லாம் பாய்த்து விட்டன. உடைய கணவர் அடி சொல்றாங்க, உங்க அப்பா தான் இப்ப என்ன மதீனாவுடைய தலைவர், அவர்கிட்ட போய் ஏதாவது செய்யுங்க, வேலைக்கு ஆள் யாராவது கேளுங்களேன். போறாங்க, திரும்பி வீட்டுக்கு போமா வர்றேன். வீட்டுக்கு வர்றாங்க. இதை விட சிறந்த ஒன்று உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? நீங்கள் இறைவனை புகழுங்கள், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர். அது உங்களுக்கு வேலையால் கிடைப்பதை விட சிறந்து. இறைவன் தூய்மையானவன், இறைவனுக்கே எல்லாம் புகழும். இறைவன் தான் மிகப்பெரியவன். வாசகங்களை நீங்க மொழிகள், இந்த கஷ்டமெல்லாம் ஒண்ணுமெல்லாம் போகும். அவர் நினைச்சிருந்தா ஒரு வேலைக்காரர் 10 வேலைக்காரங்க கொடுத்துருக்கலாம். ஆனால் தன்னுக்காகவோ தன்னுடைய குடும்பத்தினருக்காகவோ தன்னுடைய அதிகாரத்தை அவர் ஒருபோதும் பயன்படுத்தியது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அப்பழுக்கற்ற வாழ்க்கையை வாழ்ந்த மகானாகத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்.